உங்கள்கிட்ட தொடங்குறேன். உங்களுக்கான நேரத்தை தவிர பதில் சொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இல்ல அதுதான் சொல்றேன் சூரிய பிரகாஷ், இது வழக்கமான நிலை இல்ல. அப்படி வேண்டாம், நீங்க கஷ்டப்படாதீங்க. உங்கள்கிட்ட தான் நான் வர்றேன். நீங்க எடுத்த உடனே வேறு விதமா ஒரு கட்டமைக்கிற முயற்சி தயவு செஞ்சு விட்டுருங்க. எளிதாக கேக்குறோம். நான் உங்கள்கிட்ட தான் தெரு வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்க்கலங்கறீங்க. யாரை பாத்தீங்க? அதெல்லாம் கேள்வி இருக்கு. நீங்க திருப்பி அதுக்குள்ளே வரல. நீங்க எல்லா கேள்வியும் வைங்க சூரிய பிரகாஷ். அதுக்குள்ளே வரல. இந்த நெறியாள்களை கேள்வி கேட்பது, கேள்வி அது உள்நோக்க கற்பிக்கிறது, இது ஒரு ஸ்டைலா வந்துட்டு இருக்கு. அது விவாதத்துக்கான விஷயமே இல்ல. நீங்க பேசுங்க. கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 10 செகண்டா நீங்க டைம் கொடுக்கலாம். நான் அதை தான் விளக்குறேன். உங்கள்கிட்ட தான் வர போறேன். 10 செகண்ட். Can I take 10 seconds? சரி, இப்ப இல்ல முதல்ல திரு சூரிய பிரகாஷ் அவர்கள்ட்ட தான் தொடங்கினேன். அதனால அவர் புரிஞ்சு பாருங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? பதில் நீங்களே சொல்லிக்கிறீங்க. நான் எதுக்கு இருக்கேன்? அத திருப்பி பாத்தீங்களா? இது நான் நீங்க 10 செகண்ட் கேட்டேன். நீங்க புரிஞ்சுக்கல. நான் உங்களை வந்து புரிஞ்சுக்கல. வருத்தமா இருக்கு திரு சூரிய பிரகாஷ். நீங்க புரிஞ்சுக்கல. நான் வந்து உங்கள்ட்ட ரொம்ப அழகா 10 செகண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்டா கேக்குறேன். இல்ல நானும் Can you give me 10 seconds? ஒரு நிமிஷம் பிரதர், நான் ஒரு நிமிஷம் வரேன். Can you just give me 10 seconds? அதான் பிரதர், உங்கள்ட்ட தான் வரேன். உங்கள்ட்ட நான் வேற எந்த கேள்விக்குள்ள போல. நான் இந்த நிகழ்ச்சியுடைய தன்மை பற்றி பேசுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை விருந்தினரா அழைச்சிருக்கேன். நான் ஒரு நிமிஷம் எனக்கு பேச விடுறீங்களா? பாத்தீங்களா, நீங்க கூட பேசிட்டே இருக்கீங்க. அதான் சொல்றேன். நீங்க நான் சொல்லிடுறேன், நீங்க பேசுங்கன்ற நெறியாளர் நான் தான், நீங்க இல்ல. நான் பேசுறேன். உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நாம வந்து அழகா தொடங்குவோம். இந்த பிரச்சனைகளை சொல்றதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கேன். என்னோட விருந்தினர் நீங்க. உங்களை மதிப்பதும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதும் தான் சொல்ல முடியலங்கற. அதுதான் நான் சொல்றேன். 1 minute கேக்குறேன். அத சொல்லதான் சூரிய பிரகாஷ், நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னா, விவாதத்துக்கு உங்க கருத்துக்களை அழுத்தமா வைக்கிறதுக்கு பதிலா நோக்கத்தை கற்பிச்சிட்டே இருக்கீங்க. தொடக்கத்துல அது அழகா போகாது. விமர்சனர் வந்து வாங்க, நீங்க தான் பேச போறீங்க. உங்கள்ட்ட தான் நான் வர்றேன். என்ன ஒரு கருத்து எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியலனே வெச்சுப்போமே சூரிய பிரகாஷ், எனக்கு புரியல. இல்ல சூரிய பிரகாஷ், அத நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 5000 நிகழ்ச்சி நடத்தி இருக்கேன், எனக்கு புரியல. நான் கத்துக்கிறேன், அது பிரச்சனை இல்ல. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டலாமா? உங்கள்ட்ட தான் வரேன் பிரதர். நீங்க தான் பேச போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், என்ன விரும்புறேன்னு உங்கள்ட்ட கன்வே பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்க இந்த நிகழ்ச்சி முதல்வர் வந்து சொல்லிட்டாரு. நான் அதுக்குள்ளே போகல.